ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மாவின் வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நொடியே நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் உன் கைகளில் இருக்கும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா அப்படி ஒரு நிமிடத்தில் என் வாழ்க்கையில் மாற்றங்களை நீ நடத்தி விடுவாயா? இத்தனை நாட்களும் நடத்தாத விஷயத்தை நீ இப்பொழுது நடத்தப் போகின்றாயா என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, அம்மா நினைத்தால் ஒரு நிமிடம் போதும் என்பது நீ அறிந்த உண்மை அல்லவா? என் தங்கமே, அந்த உண்மையான சம்பவம்தான் உன் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கின்றது. அதற்கு எனக்கு தேவை நீ என்னிடத்தில் அன்பாக இருப்பது மட்டும்தான். இந்த தாயானவள் தருவாள் என்ற நம்பிக்கையோடு என் தங்கமே, உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் உன் அம்மா நான் பொய்யாக்கி விடமாட்டேன். நான் சொல்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடந்து கொண்டிருப்பதை நீ கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றாய். இல்லை என்று ஒருபோதும் உன்னால் மறுத்துவிட முடியாது. இந்த வராகி உனக்கு ஒன்றுமே தரவில்லை என்று உன்னால் அடித்து சொல்ல முடியுமா? எத்தனை நாட்கள் உனக்கான சந்தோஷத்தை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். என் தங்கமே, பல நாள் கஷ்டம் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு வரும் என்று நீ நம்புகிறாய் அல்லவா? என் குழந்தையே, அந்த நம்பிக்கைதான் இன்று உனக்கான விஷயத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றது. வாழ்க்கையில் எது வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும். இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னிடம் இருந்தால் நான் எல்லாவற்றையும் வென்று காட்டுவேன் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய் அல்லவா? இந்த ஒரு உறவு மட்டும் என்னோடு இருந்தால் போதும். இவர்களின் வார்த்தைகளே என்னை வாழ்க்கையில் நல்லபடியாக அழைத்து செல்லும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அவர்கள் கொடுக்கின்ற ஊக்கம் ஒன்றே போதும் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அந்த உறவுதான் உன்னிடத்தில் உன்னை தேடி வரப்போகிறது. என் குழந்தை, மனதளவிற்குள் என்னாலும் ஏதோ ஒரு ஏக்கத்தோடு நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய செயல்களை எல்லாம் சரியாக செய்துவிட முடியாமல் செய்து கொண்டிருக்கும் பொழுதே கவனங்கள் எல்லாம் எங்கேயோ சென்று விடுகிறது. கவனம் திரும்ப இங்கு வரும் பொழுது நாம் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று யோசிக்கின்ற அளவிற்கு தான் நடந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, கவனங்கள் முழுவதும் ஒரு விஷயத்தில் இருக்கும் பொழுது அதனை அடைவது அத்தனை கடினமானது அல்ல. உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று அம்மா உன்னிடத்தில் பலமுறை சொல்லி இருக்கிறேன் அல்லவா? அதுபோலதான் உன்னுடைய கவனங்கள் முழுவதும் எந்த விஷயத்தில் எதன் மீது இருக்கின்றதோ அந்த விஷயம் உன்னிடத்தில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. வராகி அன்னையை என் குழந்தை நம்புகிறாய். நம் தாய் நாம் ஆசைப்பட்டதை நமக்கு கொடுப்பாள் என்று மனமுருகி நின்று கொண்டிருக்கிறாய். உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி நான் கொடுக்கின்றேன். இன்று உனக்கு அம்மா சத்திய வாக்கினை அல்லவா தந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் எந்நாளுமே உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அம்மா நம்மை கண்டும் காணாமல் இருக்கிறாளே என்று நீ நினைக்காதே. என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இருந்து கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும், கண்ணீரையும், உன்னுடைய கவலைகளையும், உன்னுடைய சந்தோஷங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எந்த விஷயத்திற்காக சந்தோஷப்படுகிறாய், எந்த விஷயத்திற்காக கவலைப்படுகிறாய் என்பதையெல்லாம் நான் நன்றாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன்னிடத்தில் பேசுவதற்காக வந்திருக்கிறேன். என் தங்கமே, கவலைப்பட வேண்டும் என்று நீ நினைத்து விட்டால் எதை பற்றி தான் யோசிக்கிறாய் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நினைத்து கொண்டே அங்கே வேதனையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். கஷ்டங்கள் 1000 இருந்தாலும் சில நேரங்களில் அதையெல்லாம் தாங்குகின்ற மன வலிமை உனக்குள் இருக்கின்றது என்பதை உணர்கின்ற நேரத்தில் என் குழந்தை தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து வருத்தத்தில் இறங்கி விடுகிறாய். உனக்குள்ளே இருக்கின்ற அத்தனை சக்திகளையும் நீயே அங்கு பொய்யாக்கி விடுகின்றாய். என் தங்கமே, ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்று நீ அப்பொழுது முடிவு செய்துவிட்டு இதுதான் வாழ்க்கை என்று முடிவெடுத்து விட்டு அதில் இறங்க நினைக்கும் பொழுது
தேவையில்லாமல் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி வைக்கிறார்கள். இதுதான் வேண்டும் என்று நீ முடிவெடுத்தால் கூட உன்னால் அதனை சுயமாக சிந்திக்க முடியாத நிலையில்தான் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, அத்தனையையும் தாண்டி நீ ஒருவருக்கு கொடுத்த நம்பிக்கையை நிச்சயமாக காப்பாற்ற வேண்டும் அல்லவா? வாழ்க்கை என்பது நீ அத்தனை சுலபமாக நினைத்த நேரத்தில் நினைத்த விஷயத்தை உனக்கு ஏற்றால் போல மாற்றிக்கொள்வது கிடையாது. அம்மா உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், ஒரு உறவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறாய், நீ தான் காலம் முழுவதும் என்னுடைய வாழ்க்கை துணையாக வருவாய் என்று. ஆனால் நேரத்தின் காரணமாக, சூழ்நிலை காரணமாக, குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக அந்த உறவு உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை, நீ இருவரினுடைய நம்பிக்கையையுமே காப்பாற்ற வேண்டும். அந்த உறவை நீ விட்டுவிடக்கூடாது. அந்த உறவு உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால், நீ அதற்கு முன்பாக, அந்த உறவுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாகவே சிந்தித்திருக்க வேண்டும். நாம் இதை தேர்ந்தெடுத்தால் என்ன பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகள் வந்தால் அதனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்திருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் நீ ஒரு முடிவினை எடுத்து விட்டாய், அதன் பிறகு அதில் இருந்து பின்வாங்க கூடாது. என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்களை உன்னால் நிச்சயமாக சமாதானப்படுத்த முடியும். உன்னுடைய வழிக்கு அவர்களை நிச்சயமாக கொண்டு வர முடியும். இதைதான் செய்ய வேண்டுமே தவிர, இவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை, கொடுத்த நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கும்படி நீ செய்துவிடக் கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். அம்மா சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மை உனக்கு இப்பொழுது புரியாவிட்டாலும் நடந்த பிறகு நிச்சயமாக புரியும். ஏன் நம் தாயானவள் இப்படி வாக்குறுதியை நமக்கு கொடுத்தாள் என்று. என் தங்கமே, உன்னை நம்பி அங்கே இருப்பவர்களின் மனநிலை நீ இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு புரியாது. அவர்களும் இதுதான் வாழ்க்கை, இது ஒன்றே வாழ்க்கை, இது இல்லை என்றால் நமக்கு எதுவும் இல்லை என்று மனதிற்குள் ஆயிரம் கற்பனைகளை வளர்த்து கொண்டு, என் பிள்ளை, நீயும் இங்கே அதே மனநிலையில் இல்லாவிட்டாலும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டியாவது அவர்களை ஏற்று நல்லபடியான வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையாவது உனக்குள் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, இதுவரை எப்படி இருந்தாயோ அதை பற்றி கவலை இல்லை. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை உனக்குள் அதிகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை என்பது ஒரு முறைதானே, அதை சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? ஆசைப்பட்டதை பெற்றுவிட வேண்டும் என்கின்ற வைராகியம் உனக்கு என்னாலும் இருக்க வேண்டும். அம்மா சொல்வது உறவை பற்றி மட்டுமல்ல, உன்னுடைய தொழிலாக இருந்தாலும் சரி, நீ எந்த ஒரு பொருளுக்காக ஆசைப்பட்டாலும் சரி, அதில் உன்னுடைய மன உறுதியில் இருந்து நீ ஒருபோதும் தவற வேண்டாம். என் தங்கமே, உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா உன்னோடு நின்று உனக்கான உண்மையான விஷயங்களை பெற்று கொடுப்பதற்கு காத்து நிற்கும் போது நீ ஒருபோதும் தவறான பாதையை மட்டும் சென்று விடாதே. சரியான பாதையில் சென்று உன் மனது என்ன சொல்கின்றதோ, உன்னுடைய மனசாட்சி உன்னிடத்தில் என்ன சொல்கின்றதோ அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய மனசாட்சிக்கு புறம்பாக உன்னால் நடக்க முடிகிறது என்றால் உனக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா பேசுவது உனக்காக மட்டுமல்ல. நீ எதை அடைய வேண்டும் என்று நினைத்து ஆசை வார்த்தைகளை கூறினாயோ அவர்களுக்காகவும் சேர்த்துதான் பேசுகிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உன் குழந்தையின் வாழ்க்கையை அழகானதாக்குவதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ மற்றவர்களின் பேச்சை கேட்டு அந்த வாழ்க்கையை அழிக்கும் முயற்சி செய்யாதே. நீ வேண்டியதை நான் உன் கைகளில் கொடுக்கிறேன். நீ உறுதியாக இருக்கும் பொழுது எதுவும் உன்னை விட்டு செல்லாது என்பதில் மட்டும் என் பிள்ளை நீ தெளிவாக இருந்தால் போதும். அம்மா இன்று உனக்கு தந்த வாக்குறுதியை நீ ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நீ எந்த அளவிற்கு ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று உறுதியாக நின்று
என்னிடம் கேட்கின்றாயோ அந்த விஷயத்தை எப்படியாவது எப்பாடு பட்டாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. இந்த சேர்கின்ற நேரத்தில் உன்னுடைய மனதில் எந்தவிதமான மாற்றங்களும் வந்துவிடக் கூடாது. மற்றவர்கள் நினைத்தால் உன்னுடைய மனதை மாற்றிவிட முடியும் என்றால் உனக்கென்று எந்த விதமான சுயமான முடிவுகளும் எடுக்க முடியாது என்றுதான் அர்த்தம். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயங்கள் தொடக்க வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். யாருக்கும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த விதமான துரோகங்களையும் செய்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இரு. உன்னுடைய அழகான வாழ்க்கையை நான் உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்கிறேன். உன்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களோடு இனி உன் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறது. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்ல எண்ணங்களோடு இரு. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.